இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு தொழிலதிபர் என்ன பண்றாருன்னா அவங்க பையனுக்கு வந்து போஸ்ட் கார் வாங்கி கொடுக்குறாரு. இந்த ரெஜிஸ்டர்ட் வண்டி, நம்பர் பிளேட் கூட இல்லை. அந்த கார் எடுத்துகிட்டு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பாரில் போயிட்டு பசங்க கூட உட்காந்து அங்கே வந்து மது அருந்திட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறான், அவன் ரோட்டில் வரும்பொழுது மிக அதிவேகமாக வாகனத்தை செலுத்துறான். ஐடியில் வேலை செய்கிற 2 பேர் வந்து அடித்து தூக்கிடுறான். தூக்கி என்ன பண்ணுறா, ஸ்பாட்லேயே இறந்து போகிறாங்க. சிறார் நீதிமன்றத்துடைய நீதிபதி 300 வடியில் ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கே அவன் எழுதி கொடுக்குறான், அவனை விட்டுறாங்க. அந்த நீதிபதி மேலே ஒரு விசாரணை கமிஷன் வச்சிட்டாங்க. இப்போ அவங்க தாத்தா அவங்க வீட்டு டிரைவர் இருப்பான் பாருங்க, டிரைவரை கொண்டு போய் நிறுத்துறாரு. இவர் தாங்க அந்த வண்டியை ஓட்டினார் அப்படின்றார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி பார்த்தா வண்டி இடிபட்டோன்னு இந்த பையனை வெளில இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாரு, அதாவது ஆள்மாறாட்டம் செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியவரையும் அவங்க அப்பாவையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். குற்றம் நடந்த கதையில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடந்த பல குற்ற சம்பவங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாக நம்ம வீடியோக்களில் நிறைய தென் மாவட்டங்களில் நடந்த பல சாதிய கொலைகள் பற்றி பேசிகிட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சி இல்லாமல் இன்றைக்கி வேறு ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு முன் வைக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. அதை நீங்களே சொல்லி ஆரம்பிச்சுட்டா நல்லாயிருக்கும். அதாவது தொடர்ச்சியாக நம்ம வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சண்டைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது தொடர்கதையாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் என்ன கேட்டால், அடுத்த சம்பவம் ஒன்று நடக்கும்போது திருப்பி அதை பற்றி பேசக்கூடிய ஒரு உந்துதல், அதாவது என்ன கேட்டிங்கன்னா, பண்ணி தான் பேசி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது பேசிடுவோம். ஆனால் இப்போ வந்து என்ன கேட்டால், இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டால், இந்த சாலை விபத்துகள் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பல இடங்களில் சாலை வசதிகள்லாம் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக போட ஆரம்பிச்சதுனாலவும், ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கிறதுனாலேயே ஆக்சிடென்ட் ஆகிடும். வண்டியில் போகிறவங்க அவனாக விழுந்து செத்து போகிறதும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் வந்துட்டு கடந்த 19/5/2024 அன்றைக்கி ஒரு பையன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையன். என்ன கேட்டால், இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்பா பையன் ரொம்ப தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பைக் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் CBZன்னு ஒரு வண்டி ஒன்று வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடித்து இன்றைக்கி ஒரு வண்டி வச்சுருக்காங்க. அந்த வண்டியில் ஏறி உட்கார்றதே வந்து ஒரு ஏணி போட்டு ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. ஆனால் 1.25 லட்சம் 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டினா கூட அது 2 lakhs கிட்ட கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்படி தான் சண்டை போட்டு நம்ம இங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதே பணக்காரராக பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்களோட பசங்க என்ன கேட்டால், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதே கார், எடுத்தோன்னே கார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைலை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பெருமைக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறவங்க இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ வந்து மக்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்காங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, அப்படி இப்படிலாம் இருந்தால் கூட ஒரு சிலர் இது மாதிரியான சிலுமிஷங்கள் சேட்டைகள் பண்ணுறாங்க. அது மாதிரி மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பையனுக்கு வந்து போஸ்ட் கார் வாங்கி கொடுக்குறாரு. அந்த கார் வந்துட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார். அந்த கார் வந்து ஒரு ஆஷ் கலர் கார் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையன் 19/5/2024 அன்றைக்கி என்ன பண்ணான்னா, அந்த கார் அன்ரெஜிஸ்டர்டு வண்டி, நம்பர் பிளேட்டு கூட இல்லை. அந்த கார் எடுத்துகிட்டு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அங்கே பூனேயில் வந்துட்டு ஒரு பாருக்கு போகிறான். ஒரு பாரில் போயிட்டு 17 வயது சிறுவன். 17 வயது சிறுவன் வந்து பாரில் போயிட்டு பசங்க கூட உட்காந்து மது விருந்து வைக்கிறாரு. பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் மது விருந்து வைத்து விட்டு, அந்த மது விருந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த பையனும் அங்கே வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கான். மைனர் பையன். அப்படி தான் அந்த மைனர் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பாரில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசா இருந்தாலும் சரி, பல்வேறு மாநிலங்களில் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 18 தான் குடிக்கிறான் நிறைய பேர். அண்டர் 18 அந்த 16-17 இயர்ஸ் அந்த 12th முடித்த உடனே என்ன பண்ணனா, அந்த சேர்க்கை சரியில்லாதனால பாதி பேர் இது மாதிரி ஆகிறாங்க. அது மாதிரி இந்த பையன் என்ன பண்ணான்னு கேட்டால், அப்பா கார் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒன்று. சரி, அது மாதிரி கார் வாங்கியிருந்தா கூட என்ன கேட்டால், ஒரு டிரைவர் ஒரு ஆளை போயிட்டு வாப்பா எங்கேயாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை வந்து அவங்க அப்பா செய்யலை. அவர் பிஸியாக இருக்காரோ இல்லை வந்து அவர் கண்டுக்காமல் பையனை விட்டுட்டாரோன்ற விஷயம் தெரியல. இருந்தாலும் இந்த பையன் என்ன பண்ணால், அன்றைக்கி 19/5/2024 அன்றைக்கி அங்கே வந்து மது அருந்திட்டு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறான், அவன் ரோட்டில் வரும்பொழுது மிக அதிவேகமாக வாகனத்தை செலுத்துகிறான். அந்த வண்டியை ஓட்டும்பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஆன் ரோட்டில் வந்துட்டு ஐடி பணியாளர்கள், ஐடியில் வேலை செய்கிற 2 பேரை வந்து அடித்து தூக்கிடுறான்.
தூக்கி என்ன பண்ணால் ஸ்பாட்லேயே இறந்து போகிறாங்க. உடனே அங்கே இருக்க மக்கள் அந்த டைமில் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வெகுண்டு எழுந்து டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க, இந்த வாகனத்தை சுற்று போட்டு அடித்து உடைக்கிறாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி அந்த வண்டியில் போட்டு அந்த பையனை இழுத்து வச்சு செம்ம அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது அந்த பையனை தான் அடிக்கிறாங்க. ஒரு ஆள் தான் இருந்திருக்கான் வண்டியில், வேறு யாரும் இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்திருக்காங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ ஒரே ஒரு ஆள் இருக்கார். அதுக்கான வீடியோஸ் இருக்குது, ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது, அந்த பையன் மட்டும் இருந்தான்ட்டு. ஆனால் இந்த பையனை அன்று இரவே என்ன பண்ணாங்க, இஷ்யூ ஆனவனா அவனை வந்து செக்யூர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவன் என்ன இப்போ இதில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஜுவனல் போர்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்த சிறார் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இவனை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச போது, ஏன்னா லேட் நைட் அது, அடுத்த நாள் காலைல கொண்டு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, சிறார் நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர் என்ன பண்ணுறாரு, 300 வரிகளில் ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 300 வரிகளில் ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லி இந்த பையனை என்ன பண்ணுறாரு, அன்றைக்கே அவன் எழுதி கொடுக்குறான். அவனை விட்டுறாங்க. விட்ட உடனே இது என்ன போச்சுன்னா, இது வைரலாக வெளியிலையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது 2 பேரும் அடித்து கொன்று இருக்கான். என்கிட்ட அப்பா பெரிய கோடீஸ்வரன். ஏன்னா ஒரு சில இடங்களில் இப்போ ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறார் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கூட பார்த்தீங்கன்னா பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. என்னடா இது மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் இது வந்து அடுத்த கட்டம் இந்த மகாராஷ்டிரா அரசு வந்து இதை தீவிரமாக இந்த வழக்கை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து ஹோமில் போட்டாங்க. அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி இது மாதிரி கட்டுரை எழுத சொன்ன கதெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி மேலே ஒரு விசாரணை கமிஷன் வச்சிட்டாங்க. இப்போ ஒரு விசாரணை வந்து அவர் மேலே பண்ணணும். அது எப்படிங்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கும் போது எடுத்துருக்கணும், அதை எடுக்காமல் இவர் எப்படி அதை விட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுமிச்சு அங்கே சமூக ஆர்வலர்கள் இது மாதிரி வந்து மக்களுக்காக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த ஆர்டரை ரிவோக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அகைன் அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டுறாங்க. உள்ளே போட்டோன்னே இந்த பையனோட தாத்தா, அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறார். இந்த பேரனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களாம் இப்போ இப்படி ஒரு விபத்து ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பையன் ஏன் தான் இப்படி பண்ணிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போய் அடிப்பார், வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ஒரு டிடிஎஃப் வாசன் வந்து அதிவேகமாக வாகனத்தை செலுத்தினார்னு சொல்லிட்டு லைசன்ஸை 10 வருஷம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடைமுறை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் இது மாதிரி இருக்கான், சரி இவனை எப்படி செக்யூர் பண்ணி வெளில கொண்டு வரும், சட்ட ரீதியான போராட்டங்கள் ஒரு 20 நாள் 25 நாள் தான். ஏன்னா அவன் ஜுவனல் அப்படின்னும் பொழுது ஒரு 25 நாள் 30 நாள் இப்போ அந்த பையன் வந்துட்டான். அப்போ என்ன பண்ணிருக்குன்னு கேட்டால் சட்ட ரீதியாக தான் போயிருக்குமே தவிர, அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அவங்க தாத்தா அவங்க வீட்டு டிரைவர் இருப்பான் பாருங்க, டிரைவரை கொண்டு போய் நிறுத்துறாரு. இவர் தாங்க அந்த வண்டியை ஓட்டினார் அப்படின்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி பார்த்தா வண்டி இடிபட்டோன்னு இந்த பையனை வெளில இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாரு, அதாவது ஆள்மாறாட்டம் செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியவரையும் அவங்க அப்பாவையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வாகனம் அவங்க அப்பா பேரில் இருக்குது. அப்போ வந்து மைனர் பையன்கிட்ட வண்டியை கொடுத்து ஓட்டுறது சட்டவிரோதம், சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னும் போது அப்பாவும் கைது செய்யப்படுகிறார். ஆள்மாறாட்டம் செய்து வீட்டில் கார் ஓட்டி இந்த டிரைவர் என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்பயே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, 2 நாள் கழிச்சு போய் பண்ணுறது, 2 நாள் கழிச்சு வீட்டில் ஓட்டிருந்த கார் டிரைவரை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இவன் ஐயா நான் தான் என் வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்ல, அவனும் ரிமாண்டு, அவங்க அப்பாவும் ரிமாண்டு, அதுக்கப்புறம் இந்த தாத்தாவும் ரிமாண்டு அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. சூழல் இருக்கும் பொழுது இந்த பையன் விபத்து நடந்த பிறகு இவனுடைய ரத்தத்தில் வந்து மதுவினுடைய அளவு எவ்வளோ இருக்குது இப்படிலாம் சொல்லிட்டு பிளட் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த விபத்துலாம் நடந்தால் ஒரு மருத்துவமனை, சசூன் மருத்துவமனைன்ட்டு பூனேயில் ஃபேமஸான ஒரு மருத்துவமனை. அந்த சசூன் மருத்துவமனை அப்படின்றது கேட்டால் பல்வேறு விபத்துகளை பார்த்தது, எந்த ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட்டோ கிரீவியஸான ஹர்ட் ஆனாலும் அங்கே தான் எடுத்து போய் கொடுப்பாங்க. இந்த போலீஸ் கேஸ் ஆகிற சப்ஜெக்ட் எல்லாமே அங்கே தான் போவோம். அப்படின்னு கூடிய அந்த சசூன் மருத்துவமனையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவரோட பிளட் சாம்பிள்லாம் அன்றைக்கே எடுத்து வச்சிட்டாங்க. இந்த பையன் ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கே பிளட் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க, போதையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்காக, நாளைக்கு கோர்ட் எவிடன்ஸுக்காக. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம், அந்த ஒரு சான்று ஆவணம்ன்ற மாதிரி. இது வந்து இம்பார்ட்டண்ட் எவிடன்ஸு. இதெல்லாம் கேதர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இப்போ அப்பாவும் உள்ளே போயிட்டார், மாமனாரும் உள்ளே போயிட்டார், பையனும் போயிட்டான், டிரைவரும் போயிட்டான் போது அந்த அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து சிவானி. யார், இந்த பையன் விபத்து ஏற்படுத்திய சிறார் இருக்கான் இல்லையா, 17 வயது பையனுடைய அம்மா பேர் வந்து சிவானி. இந்த சிவானி ஒரு ஐடியா பண்ணுறாங்க, சரி இது கோர்ட்டில் போய் நாளைக்கு இந்த பிளட் சாம்பிள்லாம் ஆராய்ச்சி பண்ணால் நம்ம புள்ளன்ற மாதிரி மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 2 டாக்டர்ஸ், முக்கியமாக இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், இந்த வழக்கை பார்த்த மருத்துவர்களுக்கு 3 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. 3 lakhs rupees பணத்தை கொடுத்து அங்கே ஒரு மருத்துவமனை ஊழியரையும் கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த பிளட் சாம்பிளை அப்படியே எடுத்துடுறாங்க. உள்ளே இருந்த பிளட் சாம்பிளை எடுத்துகிட்டு இவங்களுடைய பிளட் சாம்பிள் அங்கே வைக்கிறாங்க.
அது பைத்தியக்காரத்தனமாக எனக்கு இவங்களோடதையா இவங்களோட எடுத்தாங்க வைக்கிறாங்க. அடக்கடவுளே, அது எப்படி அதுக்கு இவ்வளோ இவ்வளோ புத்திசாலித்தனமா எப்படியா இருந்தாலும் வழக்கில் அங்கே வரும்போது இந்த பிளட் யாருதுன்றது சிக்கலாக போவோம். வண்டி ஓட்டுனது இவனோட பிளட் ஓ பாசிட்டிவ் வச்சுக்காங்களா, அவங்களோட பிளட் ஓ நெகட்டிவ் இருந்தாலும் எவ்வளோ சிக்கலாகும். அது யாரோ ராங்காக கைட் பண்ணுறாங்க. பணம் கொடுத்து நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து வட மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து எது வேணால் சாதிச்சுக்கலாம். பணம் கொடுத்தா வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா போலியாக மார்க் ஷீட் கிடச்சிரும், பணம் கொடுத்தா வந்து டிகிரி கிடச்சிரும், பணம் கொடுத்தா வந்து வேலை கிடச்சிரும். இப்படி வந்து நிறைய மோசடிகள் வந்து சுற்றி நடக்கும். நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அதாவது வந்து உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இந்த சரௌண்டிங் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா பயங்கரமாக படிப்புலாம் பின்னாடி போட்டுப்பான். 10 நிமிஷத்துல தெரிஞ்சிருவோம் படித்தானா இல்லையான்ட்டு. அதான் ஒரு வீடியோ கூட வைரல் ஆனிச்சு. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்பாரு. பிஏல என்ன சப்ஜெக்ட், பிளெயின் பிஏ அப்படி. ஆமாம் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி இப்போ கூட நம்ம பீகார்லேயே உத்தரப்பிரதேசத்தை பார்த்தோம். 10th எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் செவ்வறு வழியெல்லாம் ஏறி பிட்டெல்லாம் தூக்கி போட்டாங்க. அப்படி ஒரு கல்வியுடைய நிலைமை அங்கே இருக்குது. அந்த ஒரு கொடூரமான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த தாய் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டால், சட்ட ரீதியாக கணவனும் சிறைக்கு போய் விட்டார், மாமனாரும் சிறைக்கு போயிட்டாரு அப்படின்னும் போது இந்த பையனும் வந்து ஹோமில் இருக்கான். அப்படின்னும் போது இவங்களை எப்படி செக்யூர் பண்ணணும், ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து அவர்கிட்ட ஒரு சட்ட ஆலோசனை வாங்கி அவங்க என்ன பண்ணணும் அப்படி போயிருக்கணும். அதே மாதிரி நிறைய என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சீட்டிங் பண்ணுவாங்க. சீட்டிங்னா என்ன தெரியுமா, அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இதை மாற்றிடலாம், அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து கர்நாடகா உள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இல்லை அட்வைஸ் கொடுப்பாங்க. முடியல வா, நடக்கும் நடக்காது. இன்னைக்கு வந்து அக்யூஸ் வர்ற அக்யூஸ்லாம் எப்படி இருக்கான்னு தெரியுமா, அவனே அட்வொகேட்டாகவும் இருக்கான், அவனே ஜட்ஜாகவும் இருக்கான். ஆமாம், என்ன கேட்டால் இது இத்தனை நாள் ஆகும், அது அத்தனை நாள் ஆகும்னு இவனே சொல்லிடுவான். அதாவது இது பெட்டிஷன் போட்டால் இத்தனை நாளில் நம்பர் ஆகும் சார், இதுலேருந்து இத்தனை நாளில் செகண்ட் ஹியரிங்கில் பெயில் கிடச்சிடும் சார், செகண்ட் ஹியரிங்கில் ஏபி கிடச்சிடும் சார்னு இவன் சொல்கிறான். இப்படி ஒரு சொல்லிருக்கு. அதே நீங்கள் கர்நாடகா அந்த சைட்லாம் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணி தரேங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். பணத்தையும் வாங்கிடுறான். வாங்கிட்டு ஒரு சிலர் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ எப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கும் பார்த்துங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரியான ஒரு டாக்டிஸை வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பூனே சசுன் மருத்துவமனையில் என்ன பண்ணாங்க, மருத்துவர்களை கையில் போட்டுக்கிட்டு அந்த 2 மருத்துவர் தான் வந்து இந்த வழக்குக்கான இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க தான் அதை நீதிமன்றத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸாக இவங்க தான் வந்து அங்கே நிற்க போகிறாங்க நாளைக்கு கூண்டில். எக்ஸ்பர்ட் எவிடன்ஸாக தெரியும் உங்களுக்கு. டாக்டர் கோட்டை போட்டு வந்து என்ன நடந்து, ஏது நடந்து, வெட்டு எப்படி இருந்துச்சு, அடி எப்படி இருந்துச்சுன்ற ஒரு விளக்கங்கள்லாம் அவங்க தான் தர முடியும். அப்படின்னும் போது யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். அவங்க காசு வாங்குறாங்க. காசு கொடுத்துட்டா நம்ம அந்த பிளட்டையே மாற்றிடலாம், மாற்றிட்டா கோர்ட்டுக்கு வருமா, அந்த பிளட் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா ஒன்று கொடுக்க இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவங்களோட பிளட்டை அங்கே கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பூதகரமான ஒரு விஷயமாவது. ஆல்ரெடி இவங்களை வந்துட்டு ஒரு சிறப்பு குழு வந்து, சிறப்பு புலனாய்வு குழு வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு மகாராஷ்டிரா அரசாங்கம் முடிவு செய்துட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மருத்துவமனையில் என்ன நடந்தது, இந்த டாக்டர்ஸை நம்ம வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸை விசாரிக்கிறாங்க. அந்த ஸ்டாஃபை போட்டு விசாரிக்கும் போது என்ன பண்ணுறான், உலகி தள்ளிடுறான். 3 லட்ச ரூபா வந்து சிவானி காசு கொடுத்தாங்க, பிளட்டை நாங்கள் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக காவல்துறை நேராக என்ன பண்ணுறாங்க, இந்த சிவானி அவர்களோட வீட்டுக்கு, இந்த பையனுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்கும்பொழுது இது மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு வழக்கு சீரியஸாக போயிட்டு இருக்கு, 2 உயிர் போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த விபத்து வந்து இந்தியா முழுவதும் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இது விசாரிக்க சொல்லி இதில் மினிஸ்டர்ஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு அழுத்தம் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து காசு கொடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் கைது செய்யப்பட்ட மருத்துவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டாஃப் உங்களை யார் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு நீங்கள் 3 லட்சம் காசு கொடுத்தீங்களா அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால் வாங்கன்னு சொல்லி அவங்களே கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. நேற்று நடந்த சம்பவம். ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னதாக 1ஆம் தேதி வந்து அந்த பையன் இருக்கிற ஹோமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹோமுக்கு கூப்பிட்டு போய் அவனுடைய பிளட்டையும் இந்த அம்மாவோடைய பிளட்டு, ஆல்ரெடி இருந்த பிளட்டு 3 பிளட் சாம்பிள்ஸையும் செக் பண்ணும்பொழுது அப்போ வந்து இப்போ போலியாக உள்ளே வச்சது வந்து சிவானியோட ரத்தம் தான் அப்படின்றது வந்து காவல்துறை கண்டுபிடிச்சி இவங்களை வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பார் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பார் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அது சிசிடிவியில் இருக்கு. ஆமாம், சிசிடிவியில் இவங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் காவல்துறை வந்து எல்லாருமே செக்யூர் பண்ணி எல்லாருமே ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த இறந்து போன 2 பேர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பெற்றோருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதாவது இந்த பையனுக்கு வந்துட்டு இவங்க ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி வந்து என்ன கேட்டால் இருப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை ஒரு டிரைவரை போட்டு கூட அமைச்சிருக்கலாம். ஒரு தவறு நடந்து போச்சு. விபத்துன்றது எல்லாருக்குமே நடக்கும். சாலை ஓரத்தில் நடந்து போகிறவங்க கூட ஒரு வண்டி இடிச்சிட்டு போயிடுது. விபத்து தவிர்க்க முடியாத ஒன்று. உட்காந்துட்டே இருப்பான், திடீர்னு என்ன பண்ணுவோம் கேட்டால் நிறைய வீடியோ நம்ம பார்க்குறோம். ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்பான், அதுக்குள்ளே வண்டி வந்து இடிக்கும்.
பிரேக் ஃபெயிலியர் ஆகி அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்குமே ஒரு மைனர் பையன் தப்பு பண்ணிட்டா அப்படின் போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பேரண்ட். அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடனே அது காவல் நிலையத்தில் போய் எங்கே நடந்து போச்சுங்க, அடுத்த கட்ட நம்ம என்னங்க பண்ணணும், நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, நான் சட்டத்தின் மூலியமாகவே என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு எஜுகேட்டட் பர்சன், ஒரு சட்டம் தெரிந்த ஆள், ஒரு சட்டம் ஆளுகிற நாட்டில் வந்து நம்ம அதை பண்ண முடியும். ஒரு தவறு செய்து அந்த தவறை வந்து சரி செஞ்சலான்னு தவறு கண்டினியூஸாக செஞ்சதுனால இன்றைக்கு ஒரு குடும்பமே வந்து சிறையில் இருக்குது. அந்த பையன் 17 வயசு பையன். அந்த 17 வயசு பையனுக்கு குடிக்கிற பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அடுத்த கட்டம் அவன் எதை நோக்கி போவான்றதை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கி பெற்றோர்களே கிடையாது. இது ஒரு பெற்றோரும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுருக்கோங்க. ஏகப்பட்ட இடங்களில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் பையனே தப்பு பண்ணாலும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தவறுப்பா, இது பண்ணக்கூடாதுப்பா, இது நாளைக்கு பிரச்சனை. ஒரு இடத்துல நீ பண்ணுற தப்பிச்சிடுற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறோம், அதிகாரிகளை தெரியும், அரசியல்வாதிகளை தெரியும், போலீஸை தெரியும், தப்பிச்சிடுறோம். ஆனால் ஒரு இடத்துல போய் சிக்கிறோம் இல்லையா? இப்போ அது மாதிரி தான் இவங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இப்படி வந்து ஒரு பையனை காப்பாற்றணும்னு நினச்சி இவங்க போகும்பொழுது இந்த குடும்பமே வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்குமோ, எதனால் இவங்க வந்துட்டு இதுக்கு வந்து முட்டு கொடுத்து இவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் இன்றைக்கு ஒட்டுமொத்த குடும்பமே சிறையில் இருக்குது. இது மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவர்களை வந்து காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் புனேவாக இருந்தாலும் சரி, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் இல்லை சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட முகப்பேராக இருந்தாலும் சரி. என்னென்னு கேட்டால் தவறு யார் செய்தாலும் நிறைய விபத்து நம்ம பார்க்குறோம். சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேரை ஃபோனை போட்டு அதிகாரிகள்கிட்ட பேசிடுவாங்க, காசை வாங்கிட்டு விட்டுருவாங்க. அது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் சிறு விபத்தாக இருந்தாலும் கூட அந்த விபத்திற்கு என்ன சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நியாயம் கிடைக்குமோ அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா காவல்துறைகிட்டையும் பாதிக்கப்பட்டவங்ககிட்டே இருக்கும். நிறைய பேர் நினைப்பா கோர்ட்டெலாம் போனால் பிரச்சனைப்பா, காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிங்கப்பான்ட்டு பெரிய ஆக்சிடென்ட்டே காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. கொடுத்து ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ஆக்சிடென்ட் போனால் இன்சூரன்ஸுக்கு போனோம், இன்சூரன்ஸ் போனால் எஃப்ஐஆருக்கு போனோம், எஃப்ஐஆர் இருந்தால் தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் விபத்துக்கு நம்ம போய் போட வேண்டியதாக இருந்துச்சுன்னா நம்ம 100 வாட்டி வந்து காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுன்றதுனால பாதிக்கப்பட்டவன் காலையை உடச்சிக்கிட்டான், கையும் உடச்சிக்கிட்டான். இதுக்கப்புறம் இவன் போய் எங்கே கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது, அப்படியே டிரைவரை மாற்றுவாங்க. இப்படிப்பட்ட சூழல்லாம் இருந்திருக்கு. அதனால் இந்த ஒரு வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியான வழக்கு. பொய்யாக சாட்சியங்களை வந்து ஒரு விபத்து வழக்கில் வந்து ஏற்படுத்துகின்ற பொழுது ஒரு குடும்பமே இன்றைக்கு சிறைக்கு போயிடுச்சு. அதனால் இனிமேல் அப்படி நடக்கின்ற பொழுது அது தமிழ்நாடாக இருந்தாலும் வெளி மாநிலங்களாக இருந்தாலும் சரி, சட்டத்தை பின்பற்றி முதலாவதாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் ஒரு எஃப்ஐஆரை வாங்கி அதுக்கப்புறம் விபத்தில் வாகனம் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அப்படி தான் முறைப்படி போகணுமே தவிர அதை விட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், குற்றவாளியை காப்பாற்றுறேன் அப்படின்னு போனால் இப்படி ஒரு குடும்பமே சிறையில் போயிருக்கு பாருங்கள். அது மாதிரியான சம்பவம் தான் மீண்டும் நடக்கும். இப்போ அந்த மருத்துவர்களை என்ன பண்ணுவாங்க சார்? இப்போ ஏன்னா அவங்களும் வந்து உண்மையை சொல்லியிருந்தாலும் அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்க தானே செய்யுது. 3.5 லட்ச ரூபா கொடுத்து ஆமாம் பிளட் சாம்பிளை மாற்றிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி அவங்கள என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா அடுத்தது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு லெட்டரை போட்டு இவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி பற்றி இதை தோண்டிடுவான்ல, தவறு சிக்காத வரையும் பிரச்சனை கிடையாது, சிக்கிட்ட அப்படின்னா மொத்தம் என்டையர் ரெக்கார்டு எடுப்பான்ல. இப்போ ஒன்றுமே கிடையாது. சவுக்கு சங்கர் வழக்கில் பாருங்கள், அமைதியாக போயிட்டு இருந்தாப்புல 120 கோடி ரூபா சொத்து சேர்த்துட்டு அப்படி இப்படி நாங்கள் ஜாலியாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். பந்தவா அப்படி படமாக இருந்திருக்கலாம். ஆஃபீஸ்லாம் கெத்தாக போட்டு தேவையில்லாமல் போய் ஒரு ஏடிஜிபி கரண்டில் இருக்க ஒரு ஏடிஜிபியை ஏடா கூடமாக பேசி இன்றைக்கி மொத்த வரலாறு மொத்த சாம்ராஜ்யமே சுரண்டி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. அது மாதிரி வந்து நீ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கவே முடியாது. அது மாதிரி தான் வந்து இப்போ மருத்துவர் தவறு செய்திருந்தால் அந்த மருத்துவனுடைய பேக்ரவுண்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துருவான். இது எவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன், என்னோட சொத்து எவ்வளோ இருக்குது, ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணால் இந்த மருத்துவர் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதையே தடுப்பதற்கான நிறைய வாய்ப்பு. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். சாமானியனாக இருந்தாலும் சரி, சாம்ராஜ்யம் வச்சிருக்கவங்க இருந்தாலும் சரி, சட்டம் ஒன்று தான். அது செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சால் எல்லாருக்கும் அது சமமாக நடக்கும் அப்படிங்கிறதா இதுலேருந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.